ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம டே 58ஓட அந்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் சௌந்தர்யா இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணாங்க, ஆனால் இங்கே இருந்தது அவங்க பண்ணது கிரிஞ்சாக இருந்தது, ரொம்ப மார்க்கிங் பண்ணாங்க. எல்லாமே நம்ம அதை பற்றிலாம் பேசுவோம். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலும் அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. டோட்டலாக இன்றைக்கி வந்து கோவா கேங்கோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆனது தான் மிச்சம். அதுக்கு முக்கியமான காரணம் சௌந்தர்யா தான். நம்ம அதை பற்றி பார்ட்டாக பேசலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வியூஸ் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் லைக் போடுங்க கைஸ். அப்போ தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் வீடியோஸு. எனக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டே 58 அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது, 58 டேஸ் ஓடிடுச்சு. கண்டென்ட் கிடச்சிதான்னா கண்டென்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னு நம்பிட்டே நம்மளும் பார்த்துட்ருக்கோம். அந்த லெவலில் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து இவங்கள அன்ஷிதாவும் ஆனந்தியும் பேசுகிறாங்க. நேற்று அந்த கிராசரி டாஸ்க்குக்கு தர்ஷிகா போனதில் அன்ஷிதாக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. இதை என்ன சொல்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை வந்து ஆனந்தி அந்த சைட் தர்ஷிகா கிட்ட உட்காந்து பேசினதாகட்டும், இப்போ அன்ஷிதா கிட்ட பேசினதாகட்டும், இல்லை நீ வந்து போயிட்டு வந்தப்புறம் ஜாக்லின் போயிருக்கலாம்னு சொன்னது அவளுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. நேற்றே அவங்க ஜாக்லின் போகலான்னு அதாவது போயிட்டு வந்தப்புறம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஷால் தர்ஷிகா அது பண்ணியிருப்பாங்க. முத்து தான் கேல்குலேட் பண்ணியிருப்பாரு. அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த இடத்துல வந்து தர்ஷிகாவுக்கு பதில் ஜாக்லின் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொன்னது தர்ஷிகாவுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஆனந்தி சொல்லுவாங்க. இதை வந்து நீ வந்து போயிட்டு வந்தப்பறம் சொன்னால் அவளுக்கு ஹர்ட் ஆகும்ல, அதுதான் அப்படின்னும் போது அவங்க அன்ஷிதா சொல்லுவாங்க, திருப்பி அந்த லவ் கண்டென்ட் தான் கொண்டு வருவாங்க. அவள் எதுக்கு யோசிக்கிறான்னு எனக்கு தெரியுது, பட் ஆனால் அதுக்கான இடம் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கிரிஞ்ச் டாபிக் பற்றி தான் பேசுவாங்க. இது ஒரு பக்கம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் போடுவாங்க. வேக்கப் சாங் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அருண்கோ விஷாலுக்கோ ஒரு சின்ன கோல்டு வார் மாதிரி அது தெரியுது. அது நிஜமாகவே அவங்க கிண்டலாக தான் பேசிக்கிட்டாங்களா, இல்லை உள்ளே இருக்க அந்த கோத்தை கொஞ்சம் அப்படி கிண்டலாக காட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இப்போ அருண் வந்து விஷால் கூட இல்லை. நீ டான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வேக்கப் சாங் டான்ஸில் நேற்றுக்கும் நான் வேக்கப் சாங் பற்றி போட்டிருப்பேன் ஒரு வீடியோஸு. பட் ஆனால் இதில் இன்னும் நான் அதை நீங்கள் போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் வந்து ஒரு நாள் வேக்கப் சாங் வரும்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குரூப்பிசம் ஃபார்ம் ஆகுறது, இல்லை யார் கூட க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 58 டேஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமும் ஆடணும். அதே சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கவங்களோட ட்ரஸ்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணி தான் ஆடணும். அப்படின்னும் போது யார் கூட க்ளோஸாக இருக்காங்க, இல்லை யார்கிட்டேருந்து யார் வந்து கொஞ்சம் தனியாக வந்து கேம் ஆட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வேக்கப் சாங்லேயுமே கொஞ்சம் தெரியுது. ஸோ அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருண் தனியாக தான் ஆடிட்டுருப்பார். யார் கூடயுமே ஆட மாட்டார். விஷால் வந்து தர்ஷிகா சௌந்தர்யா அந்த ஒரு மக்களுக்குள்ளே தான் டெய்லி ஆடுவார் டான்ஸு. சௌந்தர்யாவா தர்ஷிகாவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி கார்டன் ஏரியாவில் தான் எனக்கு ஆடுவாங்க. ஆனால் அருண் மட்டும் தனியாக தான் ரூமில் ஆடுவார். இது நேற்றுக்கான எபிசோட் விஷால் ஷாருக்கானா அப்படிங்கிற இடத்துலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸ்லேயே. பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதாவது என்னென்னா இப்போ வந்து அருண் வந்து விஷால் கூட க்ளோஸாக இல்லை அப்படிங்கிறத விஷாலே ஒத்துக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி வந்து 50 டேஸ் ஆயிடுச்சுடா, இதுக்கு மேலே வந்து அவங்கவுங்க கேம் ஆடுறத தான் பார்க்கணும். ஸோ வந்து இது சும்மா விளையாட்டுத்தனமாலாம் இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து விஷால் கிட்ட அட்ரஸ் பண்ணதாகவும், அதனால் அருண் வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ணி எப்போ பாரு முத்து பின்னாடியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அருண். நான் வந்து என் என்டர்டெய்னரை தான் காமிச்சிக்கணுன்றதுனால நான் வந்து இப்படியே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு இல்லைங்களா. அந்த குரூப் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். என்ன சொல்கிறது, அன்ஷிதா, தர்ஷிகா, அப்புறம் சாச்சனாவும் அன்றைக்கி நைட் அங்கே இருப்பாங்க. சாச்சனா எல்லா குரூப்லையுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அங்கங்கே போய் விட்டு இவங்களோட ப்ரெசன்ஸை போட்டு வந்துடுவாங்க. ஸோ அன்றைக்கி நைட் சாச்சனாவும் அதில் இருப்பாங்க, ஆனந்தி இருப்பாங்க, பவித்ரா இருப்பாங்க. ஸோ வந்து அருணுக்கும் விஷாலுக்கும் நடுவில் கொஞ்சம் அந்த ஒரு கம்யூனிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுது. பழைய மாதிரி 2 பேரும் க்ளோஸ் அல்ல அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்தோடனே அருண் வந்து கேட்பார் விஷால் கிட்ட, இந்த மாதிரி வந்து நான் மார்னிங் வந்து பால் குடிக்கல அப்படின்னா அந்த பால் எனக்கு ஈவினிங் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்பார். அது அப்புறம் வந்து அதெல்லாம் இன்னும் இதுவே வரல, என்ன சொல்கிறது, கிராசரிஸே இன்னும் வரல அப்படின்னும்போது, கிராசரிஸ் அதனால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். விளையாட்டை சிரிச்சிட்டே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே கொஞ்சம் அது கோல்டு வார் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அவங்க விளையாட்டாக பேசினாலும் தெரியாத மாதிரி பேசின மாதிரி இருந்தது. அப்போ வந்து அவர் சொல்வார், கிராசரிஸ் வரல அப்படின்னாலும் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, இதெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்வார். என்ன அப்புறம் பவித்ரா சொல்லுவாங்க, இல்லை இன்னும் கிராசரிஸே வரல, வந்த அப்புறம் தானே அதை கேல்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் சர்க்கரையும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறப்போ, நானே ஸ்வீட்டு தான் நக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விடுவார் விஷால். உடனே அருண் அதுவுமே கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, அது முத்துக்கிட்ட போகும். விஷால் அருண் விஷயம் முத்துக்கிட்ட போனே அவரோட வேர்ஷனில் அவர் சொல்லுவார், இல்லை கீழே சக்கரை இருந்தாலும் அது வேஸ்ட்டு கூட பண்ணாமல் நாங்கள் நக்கிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரோடது பாணியில் அவர் சொல்லுவார் முத்து. ஸோ இந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும் 2 பேருக்கு நடுவில். ஏன்னா அருண் கொஞ்சம் இப்போ முன்னாடி வர பார்க்குறாரு. முத்துவோட ஈக்குவலாக டஃப் கொடுக்கும்போது முத்துக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்க முடியாது அப்படின்னாலுமே அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காரு இண்டிவிஜுவல் கேம்னு. ஆனால் விஷால் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டே இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அருணோடது வருது. டாஸ்க்லாம் நல்லா பண்ணுறாரு, கொஞ்சம் பேசுகிறாரு, வாய்ஸ் அவுட் பண்ணுறாருன்னும் போது அது விஷாலுக்கு எங்கேயோ கொஞ்சம் இடிக்குதோ அப்படின்னு தோணுது.
ஸோ வந்து 2 பேரும் ஒண்ணாவே சுத்திட்டு இருந்து, இப்ப அது ஆப்வியஸா வரக்கூடிய பொசசிவ்னஸ் தான். அதுக்கு விஷால் நீங்களும் ஏதாச்சும் பண்ணணும். ஒண்ணுமே பண்ணாம வந்துட்டு யாரும் தல தூக்கி வச்சு ஆட மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில கேமுன்னு வர பட்சத்தில அவரு வந்து சொதப்புறாரோ, ஏதோ ஒண்ணு செய்றாரோ, ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டுருக்காரு. நீங்க ஒண்ணுமே பண்ணலையே! இதில கோச்சிக்கிட்டு மட்டும் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அந்த பொசசிவ்னஸ் இருக்க மாரி கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல வந்து சௌந்தர்யா வந்து கிரிஞ்சா வந்து சுத்தி சுத்தி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க காலையில இவங்களது இந்த ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்கும்போதே. அப்போ வந்து என்ன சொல்றது? அவங்களோடது கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுருக்காங்களோ! அப்படின்னு தோணுது. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க ஃபேன்ஸுக்கு இருக்கலாம், நல்லா இருக்கலாம். பட் ஆனா, அப்படியே வச்சுக்கிட்டு வந்து ஷோவ ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது? சௌந்தர்யாவோட பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருந்தது. இது கோவா கேங்குக்கு ரொம்பவே நெறைய பேக் ஃபயர் ஆகும்னு நெனைக்கிறேன் வீக்கெண்ட்ல. பார்ப்போம். அந்த மாரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி வருது. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறது யாரு? வேலை செய்ற மாரி காட்டிக்கிறது யாரு? சுத்தமா வேலையே செய்யல அப்படிங்கிறது யாரு? அப்படிங்கிற மாரி சொல்லணும் அப்படின்னும்போது, இதுல தர்ஷிகா வந்து பவித்ராவ சொல்லுவாங்க. ஆமாங்க எல்லாருமே சொல்றாங்கப்பா. தர்ஷிகா வந்து பவித்ரா வந்து நல்லா செய்வாங்க போல இருக்கு வேல. பட் ஆனா அதுக்கான இடம் மட்டும் இல்லல்ல. அதையும் சேர்த்து சொல்லுவாங்க. பவித்ரா வேலை செய்றாங்க. பட் ஆனா செய்றா மாரி காட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ராணவு. அ அதுக்கு சுத்தமா செய்யவே இல்ல அப்படிங்கிற மாரி ராணவ சொல்லுவாங்க. ரயன் வந்து செய்றா மாரி காட்டிக்கிறது அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. செய்ற மாரி காட்டிக்கிறது ரயான், ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற இடத்துல ராணவ சொல்லுவாங்க. மஞ்சரி வருவாங்க. அவங்க வந்து பவித்ராவ சொல்லுவாங்க அகைன். அவங்க நல்லா செய்றாங்க அப்படின்னு. சவுண்டு சொல்லுவாங்க. அவங்க செய்ற மாரி காட்டிக்கிறாங்க. ஆனா செய்யல அப்படிங்கிற மாரி சௌந்தர்யா சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது சௌந்தர்யா வந்து எப்படி காட்டுறாங்க, ஒரு மாரி மார்க்கிங் மாரி அந்த முடிய வந்து திருப்பி போட்டு, அப்படி போட்டு, இன்னைக்கு ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்களோட பிரசன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு என்ன சொல்றது, நல்லாவே இல்லங்க. சௌந்தர்யாது. அவங்க வார்த்தைங்கள சொல்லல. அப்படி ஃபர்ஸ்ட்டெல்லாம் இதே தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீட்ல. அப்பயாச்சும் சரி கொஞ்சம் வந்து ஓகேன்னு கொஞ்சம் கியூட்டா இருந்தது. இல்லன்னா, இல்ல அவங்களோட கேரக்டரே அப்படிதான் அப்படிங்கிற மாரி இருந்தது. இப்பலாம் வர வர அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இல்ல கிளாப்ஸ் வருது அப்படிங்கிற பேஸ்ல அப்புறம் இந்த கோ கேங்ன்னு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பண்றாங்களோன்னு தோணுது. அதுவும் மஞ்சரி அட்டாக் பண்றதுலாம் ரொம்பவே ஓவரா இருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து மஞ்சரி வந்து சௌந்தர்யான்னு சொன்னோனே அப்ப டக்குன்னு ஜாக்லின்லாம் வந்து சௌந்தர்யாவ திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்ததோட இல்லாம கொஞ்சம் வார்னும் பண்ணியிருக்கலாம். ஆஸ் எ ஃப்ரெண்டா கூட அவங்க சொல்லியிருக்கலாம். இல்ல இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. பட் ஆனா அவங்க கம்முன்னு இருந்தத விட ஜாக்லினோட இமேஜுமே டேமேஜ் தான் சொல்லுவேன் இன்னைக்கு நானு டோட்டலா. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யாவ சொன்ன அப்புறம் ராணவ் வந்துட்டு ராணவ் ஆனந்தியும் எதுவும் செய்யல போல தோணுது அப்படிங்கிற மாரி. ஆனா எல்லாருமே வந்து சொல்லி வச்ச மாரி ராணவ் ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்யலன்னு சொல்றது வந்து நம்புற மாரி இல்ல. இது ஒரு இடத்துல ஆனந்தி பதிவு பண்றாங்க. ராணவ் எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஈஸி டார்கெட்ன்னு ராணவ் எல்லாரும் சொல்றாங்களோ அப்படின்னு தோணுது. முக்கியமா இந்த டாஸ்க்ல. எல்லா டாஸ்க்லயுமே வேற யாராச்சும் சொன்னா அவங்க சப்போர்ட்டா இருக்கிறவங்க கூட வந்துருவாங்க சண்டைக்கு. இல்ல எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ராணவ் சொன்னா ஈஸி டார்கெட் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்களோ அப்படிங்கிற மாரி ஒண்ணு தோணுது. அதான் அந்த பையன் இன்னசென்ட் மாரி தான் தெரியுது. அவன் பாடிக்கும் அவனோட பிஹேவியருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி வந்து ரொம்பவே இதுவா இருக்க மாரி இருக்கு. ரஃப் அண்ட் டஃப்பா. பட் ஆனா அவன ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அவங்கவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ராணுவ சொல்லுவாங்க. சௌந்தர்யா வந்து மஞ்சரிய சொல்லுவாங்க. அப்போ மஞ்சரி கம்முன்னு தான் இருக்காங்க. ஆனா ம ம மஞ்சரிய யாராச்சும் சொன்னா, இவங்களுக்கு அவ்ளோ குஷி ஆயிடுது. அதே மாரி மஞ்சரிய சௌந்தர்யாவ சொன்னாலும், இவங்க வந்து அதுக்கேத்த மாரி ஒரு மாரி ஒரு ப்ரோவோக் பண்ற மாரி ஒரு மாரி ரியாக்ஷன் குடுக்குறாங்க. ஓகே. அப்ப சௌந்தர்யா வந்து மஞ்சரிய சொல்லுவாங்க. பவித்ரா அகைன் அவங்க வேலை செய்றாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சாச்சனா வந்துட்டு இதில சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்லிப்பர்லாம் எடுத்து வைக்க சொன்னா கூட சாச்சனா எடுத்து வைக்கல அப்படிங்கிற மாரி சௌந்தர்யா சொல்லுவாங்க. போன வாரம் அந்த சார்ஜென்ட்டா இருக்கும்போது பண்ணதுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் மஞ்சரி வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு பவுல கழுவணுமா, கழுவுனா அவங்களே கழுவியிருக்கலாம். ஆனா வந்து அவங்க என்ன கூப்பிட்டு கழுவ சொன்னாங்கன்ற மாரி மஞ்சரி மேல குறை சொல்லுவாங்க. மஞ்சரி அட்டாக் பண்றதுக்கு மோட்லயே இருக்கிறாங்க சௌந்தர்யாங்கிறது தெரியுது. மஞ்சரியும் சும்மா விடுற மாரி தெரியல. அவங்களும் டிட் ஃபார் டாட் குடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்புறம் விஷால் வருவாரு. அவர் சத்யாவ சொல்லுவாரு. இந்த இடத்துல சத்யாவுக்கு வந்து அவர் வந்து நெறைய போன வாரம் கிச்சன் டீம்ல தான் நெறைய ஆனியன்லாம் கட் பண்ணி அத சொல்லுவாரு வேலை செஞ்சாரு அப்படின்னு. அருண் வந்து செய்ற மாரி காட்டினாரு. நேத்து கூட வெசல் வாஷிங்க்கு வரல அப்படின்னு எனக்கு அருண் மேல கோவம் தான் அப்படின்னு அந்த இடத்துல அருண் மேல விஷாலுக்கு கோவம்னு ஒரு இடத்துல ஓப்பனா சொல்றாருன்னா, அது இந்த டாஸ்க்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் மேபி காலையிலேயே அந்த கோல்டு வார காமிச்சாரான்னு தெரியல விஷாலு. அதுக்கப்புறம் ராணுவ வந்து அகைன் செய்யல அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்புறம் அருண் வருவாரு. அருண் வந்து ரஞ்சித் நல்லா வேலை செய்றாரு. சௌந்தர்யா அகைன் செய்யல. சாச்சனா வந்து வெசல் வாஷிங் டீம்ல போன வாரம் இருந்தாலும் பெருசா அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பவித்ரா வேலை செய்றாங்க. ராணுவ வேலையே செய்யல அப்படிங்கிறதும், சாச்சனாவும் 2, 3 இடத்துல 2, 3 பேர் வந்து செய்யல அப்படிங்கிற மாரி. ஆனந்தி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அதே ஆனந்தி தான். ஆனா ராணுவ் வந்து வேலை செஞ்சாருன்னு சொல்றாங்க. இது 24/7 பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். யார் வேலை செய்றாங்க, செய்யலன்னு. பட் ஆனா இந்த விஷயத்துல என்ன சொல்றது அப்டின்னா, சௌந்தர்யாவும், மஞ்சரி அப்படின்னு வர பட்சத்தில அது டாஸ்க் விஷயமா இருந்தாலும், பெர்சனலா ஜஸ்ட் லைக் தட் இல்ல சும்மா ஒரு ஃப்ளோல பேசினாலும், பெர்சனலா பேசும்போதும், இவங்க 2 பேரும் ரொம்பவே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதில சௌந்தர்யாவோடது வந்து ரொம்பவே ஓவரா இருக்கு. அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது ஓகே. இப்போ குரூப்புன்னு சேர்ந்து இப்போ இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும்.
பட் ஆனால் இவங்க குரூப்புன்னு ஒன்று ஃபார்ம் பண்ண அப்புறம் நம்மளை யாருமே கேள்வி கேட்க முடியாது, அப்படியே கேள்வி கேட்டாலும் நம்ம கோவா கேங் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல பண்ணுறாங்களா, இல்லை வந்து என்ன சொல்கிறது வீக்கெண்டில் அவங்களுக்கு கிடைக்கிற கிளாப்ஸ் வச்சு பண்ணுறாங்களான்னு தெரில. இன்னைக்கெல்லாம் அவங்களது வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா கொஞ்சம் ஓவராக போச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.